السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அல்லாஹ்வுடைய அருளால் ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டு தொடர்ச்சியாக குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது அத்தியாயம், அதனுடைய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் இரு தோழர்கள் தங்களுக்கு மத்தியில உரையாடக்கூடிய ஒரு உரையாடலையும், அதில் ஒருவன் பெருமை அடித்ததின் காரணமாக அல்லாஹ் எப்படி அவனுடைய விளைச்சல்களையும் நிலங்களையும் அளித்தான் என்பது பற்றியான வரலாறை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அந்த ஒரு நண்பர் தன்னுடைய தோட்டத்திற்குள் நுழையும் போது சொன்ன வார்த்தைகள் பெருமை அளிக்கும் வண்ணமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு விட்டு, அவனோடு இருந்த இன்னொரு நண்பர் சொன்ன ஒரு சில உரையாடல்களையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். அது என்ன அப்படின்றத நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. உன்னை மண்ணிலிருந்தும் பின்னர் விந்து துளியிலிருந்தும் படைத்து பிறகு உன்னை மனிதனாக ஒழுங்குபடுத்தினானே, அவனையா நீ மறுக்கிறாய்? மாறாக அவனே என் இறைவனாகி அல்லாஹ், என் இறைவனுக்கு யாரையும் நான் இணையாக்க மாட்டேன் என்று அவனுடன் கலந்துரையாடி கொண்டிருந்த அவனது நண்பர் கூறினார். வலௌலா இது தகல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் இன் தரணி அன அகல்ல மின்க மாலம் வ வலதா فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا أو يصبح ماؤها غورا فلن تستطيع له طلبا. உன் தோட்டத்தில் நீ நுழைந்த போது அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ்வின் உதவியின்றி எங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று கூறியிருக்க வேண்டாமா? பொருளாதாரத்தில்